பலராம் சார் என்னடானா தேவகி ஆண்டி உண்மையை சொல்ற வரைக்கும் விட மாட்டேங்கிறாரு. பழைய காதலிய பழையபடியா பாக்கணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க என்னடானா நான் புத்தம் புதுசா நின்னுட்டு இருக்கேன், உங்க கண்ணுக்கே தெரியல. ஏன் நல்லா தெரியுது. இப்ப என்னங்கிற? அப்போ ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? காதலிக்கிற நோக்கம் உள்ளவனுக்கு ரம்பம் கூட ரம்பையாத்தான் தெரியும். அப்படி இல்லாதவனுக்கு ஊர்வசியே வந்து நின்னாலும் உனக்க மாதிரி தான் தெரியும். அப்படின்னா என்ன காதலிக்கிற மாதிரி அபிப்பிராயமே இல்லையா? நிச்சயமா இல்ல. அப்ப நான் வெளியே போறேன். நான் வேற யாரையாவது பார்த்து லவ் பண்ண போறேன். இப்ப அவசர அவசரமா லவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எனக்கு பொழுது போகல. பொழுது போகலன்னா காதலிக்கிறதா? பின்ன என்ன, எல்லாருமே எதுக்கு காதலிக்கிறாங்க? நாட்டுக்கு பயன் தரக்கூடிய விளையாட்டுனா எனக்கு நீங்க தேவையில்லை, வேற நல்ல ஆளை பார்த்து லவ் பண்ணிக்கிறேன். லவ் பண்ண போறியா? பாக்குறேன். ராஜாத்தே, கொஞ்சம் அல்வா சாப்பிடுறியா? மேனஸே தெரியுது. அட என்னடிவா? என் பேட்டையில வந்து என்னைய யாருன்னு கேட்டா மூக்குத்தி தேவன் கேள்விப்பட்டிருக்கியா? அது ஐயாதான். போலீஸா? இந்த பேட்டையில பூக்கிற பூல இருந்து பாக்குற பொண்ணு வரைக்கும் ஐயாவுக்கு தான் சொந்தம். அல்வா சாப்பிடு. அதுக்கப்புறம் பூவை வச்சுக்க. படுக்கிறதுக்கு மறைவான இடத்தை பார்க்கலாம். மறைவான இடத்துக்கு ஐயோ, என் கால் பின்னால கிழிஞ்சு போச்சு. நான் இதோட எப்படி வீட்டுக்கு போவேன்? இவளுக்கு முன்னாடி நான் போய் வீட்டுல சேரணும். என்ன என்னமோ காதலிச்சே தீர்வேன்னு கங்கணம் கட்டிட்டு போனீங்க. எந்த பேமானியாவது கிடைச்சானா? கிடைச்சா. ஆனா எப்படி கருப்பா சாப்பா? கருப்பு இல்ல. என்ன கைய பின்னாடி கட்டுறீங்க? பாத்துருவேன். நீங்க ஏன் என் பின்னால பறந்துட்டு வரீங்க? மிஸ்டர் ரங்கா, நான் சந்திச்சவரை பத்தி விவரம் கேட்டீங்கல்ல? சொல்றேன் கேளுங்க. அவர் பாக்கிறதுக்கு தான் முரட. அவரோட ஆண்மையும் கம்பீரமும் பிரமாதம் போங்க. உங்களை மாதிரி இல்ல. உங்களையும் அவரையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அவர் அழகுல மன்மத. நீங்க அவர் நடந்தா மகாராஜா. நீங்க அவர் சிரிச்சா சிங்கம். நீங்க வெரி சாரி. அப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க? என்ன அவருக்கே கொடுத்துடலாங்கிற முடிவுக்கு வந்தேன். வாழ்ந்தா நான் அவரோட தான் வாழ்வேன். பின்னாடி கிழிஞ்சிருக்கு. மன்னவன் நானாலும் ஆடோட்டும் சின்னவன் நானாலும். நிலையாங்க நேத்து பயந்து ஓடுன, இன்னைக்கு என்ன
உண்மையில எனக்கு இது வந்துருச்சு. அல்வா சாப்பிடு. சாப்பிடு. இன்னைக்கு உண்மையில எனக்கு காதல் வந்துருச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் காதலிக்க மாட்டேன். வெள்ளிக்கிழமை தான் நான் காதலிப்பேன். உனக்கு நேத்தெல்லாம் ஏன் இந்த உணர்ச்சி வரல? நேத்து வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பையன் ரங்கான்னு அவனை லவ் பண்ணலாம் நினைச்சேன். அவர் லாய்க்கே இல்ல. நீதான் நமக்கு லாய்க்கு. முதல்ல அல்வா, அப்புறம் பூ. இந்த பாரு, காய் தலகாணி ரெடியா இருக்கு. இது பப்ளிக் பாக்கு. பரவாயில்ல, விட மாட்டேன். ரங்க இருக்கானே, அவனை புடிச்சுக்க. எனக்கு ரங்க வேண்டாம், பூக்குத்தி தான் வேணும். ஐயோ, ரங்க ரொம்ப நல்லவம்மா, அவனை புடிச்சுக்கம்மா. என்ன விடு. ரங்க ரொம்ப நல்லவர் தானே? பொய் சொல்ல மாட்டார்ல, ஏமாத்த மாட்டார்ல. இப்ப ஏன் ஏமாத்தினாரு? ஆரப்பாது அந்த ராத்துல பல்லடி திருப்பி பத்திக்கிட்டா. யாருங்க நீங்க? இந்த குடும்பத்துக்கு தலைவர். இது வரைக்கும் நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடி இது? வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த குடும்பத்தை சொல்லல. நாடு பூரா நிறைய வறட்சி குடும்பம் தானே இருக்கு. என்ன வர்க்க பக்தியா? உனக்கும் துணைவிக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். துணைவிக்கு புரிஞ்சதோ இல்லையோ, இந்த தோழனுக்கு புரியல. என்ன நீங்க யாரு கிட்ட அறையுறீங்க? சொந்த ஒரு அறம் தாங்கிய. இப்படித்தான் தலைமறைவா இருக்கவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்க கூடாது. அதான் மேலெடுத்து உத்தரவு. உங்ககிட்ட புரட்சி, ஒளியட்டு புஷ்வாக்கு, எரிட்டு தீக்கணும். இப்போது புரியுது. அப்பா அம்மா கூட அறம் வாங்கிட்டா பாத்தியா? ஒன்னாலையும் எல்லாரையும் செய்ய முடியாது, அவன் செஞ்சுட்டான். யாரு? நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேனே. நம்ம தொகுதி எம்எல்ஏ பூங்காவன இல்ல, அவரோட கையாங்க. ஆனா இப்ப ஏன் தலைப்பாகையும் தாடியோட சுத்தரான்னு தெரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, ஜனங்க உதைப்பாங்களோன்னு பயந்துகிட்டு மாறு விஷயத்துல புரிஞ்சுக்கிட்டு போல இருக்கு. இருக்கும். வாயமுட்ரா சோமாரி சுல்தான் கா பச்சி. ஒரு மாபெரும் புரட்சி தலைவரை பார்த்து கையாடு நான் சொல்றேன். கைத சோமாரி போட்டா காமரே, இனிமேலும் நாம உண்மையை மறைக்க கூடாது. புதுசா பொறுப்பை நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். என் பேரு மோர்சிங். இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம காமரேட்ஸுக்கு இந்த பணத்தை பூரா உங்க மூலியமா பங்கு போட்டு கொடுக்கறதுக்காக வந்த காமரேட் கதிர்வேலு. கதிர்வேலுவா? நான் கதிர்வேலு இல்லைங்க, குருமூர்த்தி. கதிர்வேலு இல்லே, நீ கதிர்வேலு இல்லே. எல்லாத்தையும் அறுத்துருவேன். உண்மை சொல்லு. இது நம்பர் 9 பவளக்கார தெரு தானே? இல்லைங்க, இது நம்பர் 7 தவளக்கார தெரு. என் நம்ப வீடு யார் வீட்டுக்குள்ளே உழைஞ்சிட்டேன். நான் உண்மையதான் சொல்லிட்டேன். இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சு. எங்களை என்ன பண்ண போறீங்க? எப்ப முடியும்? இங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற எங்க தோழர்களுக்கெல்லாம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற 5 லட்சம் ரூபாயை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வேலை முடியும். எப்ப கொடுக்க போறீங்க? இப்ப நான் வெளியே போக முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்க என் தலைக்கு லட்சம் ரூபாய் பரிசு வச்சிருக்காங்க. தலைக்கு மட்டும் 1 லட்சமா? ஏங்க, உங்க கைய கால கொண்டு போய் கொடுத்தா எவ்வளவு ரேட்டு கொடுப்பாங்க? தலைக்குன்னா உயிருக்குன்னு அர்த்தம்னா. தலைக்கு 1 லட்சம், மொத்தம் 6 லட்சம். ஆமாமா, மோசிங்க கொஞ்சம் மக்கா பண்ணி போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா அந்த 6 லட்சம் நமக்கு தான். என்னப்பா நினைக்கிறேன்? உன் மேல் தடைக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். 6 லட்சம் வருதுன்னா மேல் தாட போனா என்ன, கீழ் தாட போனா என்ன? என்னோட மகேஷே, அதுவும் சரிதான். தாட இருந்துட்டாலும் பையன் லட்சணம் தான். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ரொம்ப கலப்பா இருப்பீங்க. அதனால நீங்க இங்கே இருந்து போட்டு எங்ககிட்டே இருக்கு. ஆமா சுந்தர். நான் அமராவதியிலிருந்து ட்ரெயினுக்கு மேலே பஸ்க்கு மேலே வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு.
கொஞ்சம் கால் பண்ணி 6 லட்சம். வாங்க வாங்க, உங்களுக்காக சிக்கன் சூப்பு, மட்டன் வறுவல், எறா பொரியல், மீன் வறுவல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு. கடுவாட்டு குழம்பு வேற இருக்கு. சுறா புட்டா இதுவே நேற்று ராத்திரி ஆரம்பிச்சு இப்பதான் முடிச்சேன். நீ சுறா புட்டா ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு தான் முடியும். நேர காலம் பாக்காத, நீ மணி சமைச்சுக்கிட்டே நான் மணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இது நல்லா இருக்கு. உங்க பாருங்க சிக்கன் 65 உங்களை பார்த்து கூவுது. 84 நம்மளை பார்த்து அமுக்க. கொஞ்சம் சாப்பிட விட. இன்னைக்கு சனிக்கிழமை வருது, உங்க அக்கா வேண்டி இருக்காரு. என்ன விரதத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டா விடாது. அப்ப ஒண்ணு செய்வோமா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் விரதத்துக்குன்னு ஒதுக்குறது. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே 7 நாள் கணக்கு போட்டா 28 மணி நேரம், 4 அவர் ஜாஸ்தி ஆகுது மாப்பிள்ள. உன் தவணை முறை விரதம் என்னடா ஜனத்துக்கு செத்து வராது. உங்க அக்கா வேண்டுதல் என்ன வருது? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாத்திக்கலாமா? அப்படி உங்க அக்கா வேண்டிக்கலையே. என்னங்கிற அக்கா இது மாப்பிள்ள மாப்பிள்ள, இன்னைக்கு உங்க அக்கா பிரார்த்தனை நிறைவேறது. நான் ஒரு பெரிய தியாகம் பண்ண உனக்காக இது எல்லாமே நானே சாப்பிடுறேன். எது நான் என்ன சாப்பிடுறேன்? கண்மண்ண உட்காருங்க, நம்ம 2 பேரும் சாப்பிடுறோம். ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா சொரா புட்டு பண்ணிருப்பேனே. சண்முகனா, சமையல் அருமை. தம்பிக்காக இன்னைக்கு என்ன பெட்டர் பெட்டர் எனக்காவா? இன்னைக்கு விருதம் இல்ல மாப்பிள, உங்க நன்மைக்காக சொல்றேன். கோழி ஜாஸ்தி சாப்பிடாதீங்க, அது வாய்வு. அது உனக்கு நினைச்சேன். சண்முகா, நீனா சாப்பிடு. ஆனா முள்ள முத்த பார்த்து ஏன் மாப்பிள, விருது அன்னைக்கு சாப்பிடதான் கூடாது, சர்வ் பண்ணலாம்ல. சரி, இது உனக்கு, இது சண்முகன் எனக்கு. நான் மறட்டேன் சொன்னீங்களே. சாப்பிடலாமா? தண்ணி தான் சாப்பிடணும். தண்ணியா? பரந்த மனசு மாப்பிள்ள உங்களுக்கு. ரொம்ப போச்சு.